அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. 9th Strengths and Councils மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய அதிகாலை பொழுதில் நற்புலரியில் பயிற்சி எடுக்க வந்திருக்கும் ஆளுமை பற்றிய அறிமுகம் நேரம் இது. இவர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியை சேர்ந்தவர். அங்குள்ள அரசு மகளிர் காப்பகத்தின் காப்பாளினியாக பணியாற்றி வருகின்றார். தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக அவர் பல்வேறு பேச்சு போட்டிகளிலும் பட்டிமன்றங்களிலும் நடுவராகவும் பேச்சாளராகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டவர். இவர் பல ஆயிரக்கணக்கான கவிதைகளை எழுதியிருக்கின்றார். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளை தொகுத்து 2 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று உடைந்த நிலா, மற்றொன்று சிறகில்லா பறவை. தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக சங்கத்தமிழ்ச்சி என்ற புனை பெயரில் இவர் தமிழ் பணியாற்றி வருகின்றார். இவர் நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நம்முடைய நற்புலரி தளத்தில் பயணித்து வரும் நல்லதொரு ஆளுமை. அவரை இந்த தளத்திற்கு இப்பொழுது அறிமுகம் செய்து அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் சங்க தமிழ்ச்சி செல்வராணி அவர்களே, உங்கள் பயிற்சியை கண்டு கழிக்க கேட்டு ரசிக்க நாங்கள் அனைவரும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிகள் ஐயா. ஊனிலும் உயிரிலும் ஊறவாடும் முற்றமிழாம், நாடியிலும் நரம்பிலும் நடமாடும் நற்றமிழாம் சங்கத்தமிழுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சங்கத்தமிழ்ச்சியின் சத்தான முத்தான நற்காலை வணக்கம். நற்புலரி பெருமையோடு நிகழ்த்திக்கூடிய இந்த லைஃப் இஸ் எ கேம் இந்த நிகழ்வுல பங்கெடுப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு வாய்ப்பு நல்கிய, ஒருங்கிணைப்பு செய்கின்ற மற்றும் அறிமுகம் செய்த இணையத்தில் இணைந்திருக்கின்ற எனது தமிழ் தொப்புள் கொடி உறவுகள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் எனது வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். எனக்கு பிடித்த விளையாட்டு தாயம். அனைவருமே அறிந்ததுதான். சிறு வயதிலிருந்து தாய விளையாட்டே விளையாண்டதில்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே இருக்க முடியாது. ஏன்னா எப்படியாவது ஒரு முறையாவது இந்த தாய விளையாட்டை சிறு பிள்ளை முதல் பெரியவர்கள் வரைக்குமே வந்து என்ன செய்வோம், நம்ம விளையாடுவோம். விளையாடிட்டு இருக்கிறோம். அந்த நினைவுகள் நமக்கு இன்னமும் அகலாத நினைவுகளா நம்ம மனசுல இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு பழமையான விளையாட்டு. இன்றைக்கு நேற்றுக்கு புதுதாக உருவான விளையாட்டு அல்ல. இது பழமை காலத்துல இருந்தே உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு. குறிப்பாக பார்த்தோம்னா கிராமப்புறங்கள்ல இந்த விளையாட்டு வந்து அதிகமா விளையாடுவாங்க. மழைக்காலங்கள்ல பொழுது போகிறதுக்காக சங்ககால பெண்கள்லாம் இதை என்ன பண்ணியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே விளையாடி இருக்காங்க. இப்பொழுது இருக்கிற தலைமுறை, இப்போ இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் கேட்டோம்னா கைபேசியில் இருக்கிற கேம் தான் அவங்களுக்கு தெரியும். இது மாதிரி எப்ப நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இந்த விளையாட்டை நம்ம வந்து எங்க வேணாலும் விளையாடலாம். நம்ம வீட்டுல உட்கார்ந்த இடத்துல, இல்ல வெளியில போற இடத்துல, மண் தரையில கட்டம் போட்டு, வீட்டுக்குள்ள இருந்தா அந்த சிமெண்ட் தரையில கட்டம் போட்டு, இப்படி எல்லாம் விளையாடலாம். எங்க பாட்டி வீட்டுலாம் பாத்தீங்கன்னா, அந்த சிமெண்டாலே வந்து இதனுடைய அச்சு பதிச்சிருப்பாங்க. நாங்க ஊருக்கு போனோம்னா பாட்டி வீட்டுல அது அப்படி விளையாடுவோம். பள்ளியில படிக்கும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப நேரம் இரவு ஆன பிறகு இந்த விளையாட்டுலாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வீட்டுல. ஆனா நாங்க வந்து இரவு நேரம் ரொம்ப நேரம் வரைக்குமே விளையாடுவோம். எங்க சித்தி பிள்ளைங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை இவங்களோடலாம் சேர்ந்து நிறைய விளையாண்டுருக்கோம். அந்த ஞாபகம் வந்து போகுது. இத பாத்தீங்கன்னா, மகாபாரதத்துல பாண்டவர்கள் தனது நாட்டை இழக்க செய்த ஒரு சாதுரியமான விளையாட்டு. பாஞ்சாலியை அடக வைத்து சதிகார சகுனியை சதி திட்டமாய் விளையாடிய விளையாட்டும் கூட. அடுத்ததா பார்த்தோம்னா நளவென்பா அவளை பார்த்தோம் அப்படின்னா, நளன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கலியன் மூலமாக புட்கரனால் தோற்கடிக்கப்பட்டு நாட்டை வந்து இழக்க செய்த விளையாட்டு. இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மெக்சிகோ நாட்டுல இந்த மாயன் இனத்தை சார்ந்த மக்கள்லாம் இருப்பாங்க.
அவங்க வந்து அதிகமா இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறதாக வந்து குகை ஆராய்ச்சி எல்லாம் வந்து சொல்லியிருக்கு. இப்போ இந்த தாயக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா, இதனுடைய தாயத்தினுடைய வேற என்னென்ன பெயர்லாம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத பகடைக்காய்ன்னுலாம் சொல்லுவோம். கவருக்காய். அடுத்து வந்து இது முழுக்க முழுக்க என்ன சூதாட்டம்னா தான் எல்லாருக்குமே தெரியும். சூதாட்டம், சொக்கட்டான், சோழி இது மாதிரியான பல்வேறு பெயர்களில, பல்வேறு நாடுகளில, பல்வேறு உருவங்களில் என்ன பண்ணுது இது இந்த விளையாட்டு இன்னும் கூட என்ன பண்றது விளையாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தாயக்கட்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது அப்ப ரொம்ப பணக்காரங்களா என்ன பண்ணுவாங்க, வெண்கலத்தால, அ இ இரும்பு, இது மாரி போன்ற உலோகப் பொருட்களால இந்த தாயக்கட்டைய செஞ்சு வச்சிருப்பாங்க. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. நாங்கலாம் என்ன செய்வோம்னா, அந்த புளிய விதைய எடுத்து ஒரு 6 விதைய எடுத்து என்ன செய்வோம், தரையில சரக்கு சரக்கு சரக்குன்னு தேய்ச்சுட்டு இருப்போம். அப்படியே சூடு ஏற எல்லாம் ஒருத்தர் ஒருத்தருடைய துறைய வச்சுட்டு எல்லாம் பயந்துட்டு ஓடுவோம், சிரிச்சுட்டு அழுகையோடு கூட இப்படி இருக்கும். அந்த ஒரு 6 புளிய விதைகள அது மாரி தேய்ச்சு அதுதான் தாயக்கட்டையா இது பண்ணிக்குவோம். இப்போ வந்து நான் வந்து பார்த்தோன்னா, இப்ப இது மாரியான மரத்தால வந்து என்ன பண்ணியிருக்குது, இந்த கட்டைகள் வந்து செஞ்சிருப்பாங்க. இதுதான் அதனுடைய அ அமைப்பு. இப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம விளையாட்டுக்குள்ள நம்ம போகுறோம். இப்போ தெரியுதுங்களா? எஸ். 8 இன்னும் கட்டங்கள் கொஞ்சம் வரும். இல்ல, இல்ல, இல்ல. இன்னும் கொஞ்சம் கேமரா கரெக்ட்டா ஆட்டாம பிடிச்சா கரெக்ட்டா இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி பிடிக்க சொல்லுங்க. கரெக்ட்டா இருக்கும். ஆ இப்போ தெரியுதுங்களா? தெரியுது, தெரியுது. கொஞ்சம் ஆட்டாம இருந்தா ஆ, கரெக்ட்டா இருக்கும். ஆமா. இது வந்து 8 கட்டங்களை உடையது. எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து 8 கட்டங்கள் வரும். இது இது வந்து மலைன்னு சொல்லுவோம். பக்கத்துக்கு ஒன்றாக இது வந்து மலைன்னு சொல்லுவோம். இதுதான் தாயக்கட்டை. இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பக்கத்துக்கு ஒருவர் இல்ல இருவர் இணை ஜோடியா 4 பேர் 2 பேர் தொடங்கி 4 பேர் வரைக்கும் விளையாடலாம். இப்போ அவங்கவங்களுக்கு அடையாளமான ஒரு சில காய்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நாங்கலாம் அப்ப என்ன செய்வோம்ன்னு பார்த்தோம்னா, வீட்ல இருக்கிற பூண்டு இது எடுத்துக்குவோம். இல்லன்னா மிளகு எடுத்துக்குவோம். இல்லன்னா அந்த தொடப்பத்து குச்சி, அதுல 2 வகையா இருக்கிறது அத எடுத்துப்போம். இது இப்போ வந்து நான் புளிய விதை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து இப்ப நானும் நித்யாக்காவும் விளையாட போறோம். நித்யாக்கா வந்து புளிய விதை எடுத்திருக்காங்க. நான் வந்து கூழாங்கல் எடுத்திருக்கேன். இது வந்து தாயத்தினுடைய கட்டை இதுதான். இப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இப்படி ஒரு கண் திறந்து இருந்தா இதுதான் தாயம். இந்த தாயம் போட்டாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? இதுக்கு வந்து நுழைய முடியும். நுழைவாயில் வந்து தாயம் தான். இந்த ஒரு கண் திறந்திருக்கணும். இந்த ஒரு கண் திறந்திருந்தா தான் இது வந்து தாயம். இப்போ நான் போட்டேன். இப்ப எனக்கு தாயம் விழுந்துச்சு. இப்ப நான் வந்து ஒரு காய வந்து இதுல வந்து இப்படி நகர்த்திட்டேன். உள்ள வந்து நான் வந்து அதாவது வந்து மலையேறுதல் அப்படின்ற மாரி மலையேறிட்டேன் இப்ப நானு. இப்ப வந்து தொடர்ச்சியா இது இப்படி தாயம் விழுந்து உடனே இப்படி 5 கண் திறந்திருந்தா 5 போட்டிருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? இப்படி 5 காய்களுமே வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா 2, 3 வந்துச்சுன்னா இப்படி சுத்தி சுத்தி தான் வரணும். இப்படி இந்த 2 பக்கமே பிளைனா இருந்ததுன்னா இது வந்து இதனுடைய மதிப்பு வந்து 12. இந்த 12 இந்த 5 6 இப்ப தாயம் இப்படிலாம் விழுந்ததுன்னா மறு ஆட்டம் விளையாடலாம். நம்ம மறுபடியும் வந்து என்ன செய்யலாம்? விளையாடலாம். இப்ப 2, 3 இப்படிலாம் விழுந்ததுன்னா அங்க எதிரணியில இருப்பாங்க. இப்போ எனக்கு தாயம் விழுந்துச்சு. இப்ப 12 விழுந்துச்சு. இப்ப எனக்கு 12 விழுந்தா 12 கட்டங்கள் விடுது. இந்த ஸ்ட்ரைட்டா தூக்கி வந்து நம்ம இங்க வச்சிட வேண்டியதுதான். இப்ப இந்த நித்யா அக்காவுக்கு விளையாட போறேன். நித்யா அக்கா விளையாடுறாங்க. அவங்களுக்கும் தாயம் விழுந்துச்சு. இப்போ அவங்க வந்து உள்ள வந்துட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, இப்ப அவங்க மறுபடியும் விளையாடுறாங்க. அவங்களுக்கு 4 விழுந்துச்சு. இப்போ அவங்க வந்து இப்ப இங்க 4 இதுக்குள்ள வந்துட்டாங்க. மறுபடியும் நான் வந்து என்ன பண்றேன்? விளையாடுறேன். எனக்கு வந்து என்ன பண்ணுது? 5 விழுந்திருக்கு. நான் 5 காய்களும் என்ன பண்ணிட்டேன்? உள்ளுக்கு வச்சுட்டேன். இப்படி 5 விழுந்துச்சுன்னா 5 காய்களையும் உள்ள இறக்கிடலாம். இப்ப நான் மறுபடியும் என்னுடைய விளையாட்டுக்கு விட நான் விளையாடுறேன். விளையாடும்போது எனக்கு வந்து 3 வந்திருக்கு. அடடா! 4 வந்திருந்ததுன்னா நித்யாக்காவ வெட்டி தள்ளியிருக்கலாமே! அவளுடைய காய்கள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆனா எனக்கு வந்து வாய்ப்பு வரல. இதுக்கு இங்காண்ட வந்தேன்னா, அவங்க ஒரு வேளை என்ன வெட்டி தள்ளிடுவாங்க. அதனால நான் என்ன பண்றேன், அந்த பக்கம் போகாம சாதுரியமா நான் வந்து இந்த பக்கம் போறேன். இப்ப அவங்க விளையாடுறாங்க. அவங்களுக்கு வந்து 3 விழுந்திருக்கு. இப்படி. இப்படி விளையாண்டு இப்படியே சுத்தி சுத்தி வரும்போது, இங்க வந்து நான் நிப்பேன். இப்ப யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த காய் வெட்டுனா தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? இதுக்கு உள்ள போக முடியும். உள்ள போயிட்டு இப்படியே சுத்தி வர முடியும். சுத்தி வரும்போது
இந்த இடத்துல வந்து சில நேரங்கள்ல என்ன பண்ணாது, நமக்கு தாயம் விழுந்துச்சுன்னா மற்ற எதிரில இருக்கிறவங்களுக்கு தாயம் சீக்கிரமா விழாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்? இந்த வழியிலே காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க எப்ப வந்து நம்மளுடைய காய வெட்டி தர்றாங்களோ, ஏன்னா முதல்ல வெட்டுப்பட்டா தான் நம்ம வந்து உள்ள போக முடியும். இப்படியே சுத்தி சுத்தி என்ன பண்ண முடியும்? நம்ம உள்ளுக்கு வர முடியும். இப்போ நம்மள பக்கத்துல வந்து அவங்க காய் வந்து நம்ம வந்து வெட்டுவதற்கான வாய்ப்பு அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப அடுத்து ஒரு 3 உழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி இந்த மலையில வச்சிடலாம். மலையில இருந்தா என்ன பண்ண முடியாது? அவங்க வந்து நம்ம காயை வந்து என்ன செய்ய முடியாது? வெட்ட முடியாது. இப்போ சில நேரங்கள்ல இப்படி உள்ள போயிட்டோம் இப்போ. இப்ப அவங்க அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நான் சுத்தி இப்படி வந்து நான் வந்து இப்ப என்ன வந்து அவங்க வெட்டி இது பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் நான் என்ன பண்றேன்? இந்த காய்களை கொண்டு வந்து நான் சுத்தி உள்ள வந்துட்டேன். அவங்க அப்படியே ரன் ஆயி வந்துட்டே இருக்காங்க. இப்போ நான் இங்க வரும்போது, இப்ப நானும் உள்ளுக்குள்ள வரேன் இப்படி. விளையாடும்போது உள்ளுக்குள்ள வரேன். அவங்களும் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா, இப்படி கேமரா சுத்தி கேமராவை சரி பண்ணுங்க. ஆ இப்படி சுத்தி வரும்பொழுது, அவங்க என்ன பண்ணாங்க? இப்படி வந்து இப்படி கூட என்ன பண்ணிருவாங்க? உள்ள என்டர் ஆன பிறகு என்ன பண்ணிருவாங்க? இது பண்ணிருவாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம இவங்க சரி இங்க இங்க வரட்டும். நம்ம இங்கேயே காத்துட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இருக்கிற காய்கள என்ன செய்யலாம்? நம்ம நகர்த்தி கொண்டு வரலாம். சாதுரியமா. அதுதான் வந்து நல்லா சிந்திக்கணும். நம்ம சரி இந்த சில நேரங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல நான்லாம் சின்ன பிள்ளையில என்ன செய்வேன்? அத யோசிக்கவே இல்லாம நெறைய வெட்டுப்பட்டு ஓடிடுவேன் வெளியில. தோற்கடிக்கப்பட்டு ஓடிடுவேன். கடைசியா தான் அப்புறம் வந்து யோசிக்க தோணும். அப்புறம் கடைசியா தான் எல்லாருடைய அந்த காய்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்னா வந்து இப்ப இவங்க வந்துட்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம்? இவங்கள வெட்டி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவோம். இப்படியே சுத்தி வந்துட்டே இருக்கும். இப்படி வந்துட்டு இருக்கும்போது, சில நேரங்கள்ல இந்த இடத்துல இப்ப இப்படி சுத்தி வருது. இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா, 1, 2, 3, 4, 5. இப்ப 5 உழுந்துச்சுன்னா, நம்ம ஸ்ட்ரைட்டா இங்க வந்து என்ன பண்ணிடலாம்? மேடம் புரியல மேடம். இதோ வந்துட்டேன் மேடம். இப்போ இந்த இடத்துக்கு இப்போ நான் உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்துட்ட உடனே, இப்ப நான் வந்து இந்த வழியா தான் நுழைய முடியும். நாங்க சின்ன பிள்ளையில சொல்லிக்குவோம். அவங்கவங்க பல்லு விளக்குறோம்ல, அந்த கை வழியா தான் சுத்தி வரணும். சில பேர் இப்படி ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்ணி வருவாங்க. சில பேர் அவங்களுக்கு புரியாது. அதனால நாங்க என்ன செய்வோம், நீ எப்படி பல்லு விளக்குவ அந்த சைடுல தான் சுத்தி வரணும்னு சொல்லுவோம். அது மாரி பல்லு விளக்குற சைடு சுத்தி வந்து என்ன செய்வோம், லெஃப்ட் சைடு சுத்தி வரணும். இப்போ இந்த பக்கமா வந்து நான் இப்படி உள்ள போகணும். இப்போ வந்து 1, 2, 3, 4, 5 இந்த நேரத்துல 5 விழுந்துச்சுன்னா நான் லக்கி. 5 வந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டா வந்து என்ன பண்ணிடுவேன், நான் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிடுவேன். ஆனா 2, 3 இப்படி வந்துருச்சுன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, பின்னாடியே வந்து என்ன செய்வாங்க, வெட்டி தள்ளிடுவாங்க. கிட்ட உள்ள போயிட்டு அதாவது வந்து கை கெட்டது வாய் கெட்டாமல் போனதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல கிட்ட வந்து என்ன செய்ய முடியும், அவங்க வந்து பண்ணி தூக்கி தள்ளிடுவாங்க. அது போல சில நேரம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இது வந்து தொக்கை ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல விழுந்துரும். இந்த இடத்துல ஒண்ணு சீக்கிரமா தாயம் என்ன செய்யாது, விழவே விழாது. அப்ப இதுக்குள்ள வந்து விழுந்துச்சுன்னா, தாயம் விழுந்தாதான் உள்ள போக முடியும். அப்படியே இப்ப எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்து என்ன பண்ணிருக்கோம், இப்ப வந்து அவங்களும் வந்து உள்ளுக்குள்ள ஏறிட்டாங்க. நானும் வந்து உள்ளுக்குள்ள வந்துட்டேன். ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தா நேரம் நமக்கு போதாது. இதுதான் இந்த தாயத்தினுடைய வந்து விளையாட்டு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து 6 காய்கள் இருக்கும். அவங்களுக்கு 6 காய்கள் அது வந்து காயின்ஸ் சொல்லுவோம். அது அவங்களுக்கு 6 எனக்கு 6 இப்படி எடுத்துக்கிட்டு, அவங்க பக்கம் 2 பேரு, எனது பக்கம் 2 பேரு இப்படி விளையாடலாம். அதே போல 4 பக்கங்கள்ல கூட 4 பேரை இந்த மலையில ஒருத்தருக்கு இந்த மலை இது இப்படி 4 பக்கங்களிலுமே என்ன பண்ணலாம்? இது வந்து 4 பேர் கூட வந்து என்ன பண்ணலாம்? இது வந்து விளையாடலாம். அந்த 4 பேர்களோட இணைந்து கூட அவங்களுக்கு கூட்டணி வைத்து கூட என்ன செய்யலாம்? இந்த விளையாட்டை விளையாடலாம். இது வந்து பெரும்பாலான வந்து பொழுதுபோக்கு விளையாட்டு இது வந்து. அதான் இது தாயத்தினுடைய அமைப்பு சொல்லிட்டேன். 1 இருந்தால் முதல் கண் திறந்திருந்தால் தான் நம்ம உள்ள போக முடியும். அடுத்தது எதிரில இருக்கிறவங்க வந்து நம்ம ஒரு முறையாவது வெட்டினா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மலைக்குள்ள என்டர் ஆகி போக முடியும். அதன் பிறகுதான் வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து வெற்றி பெற்றதா அர்த்தம். இப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காய்களையும் என்ன செய்யணும்? நம்ம வரணும். இப்ப எதிர இருக்கிறவங்க நம்மள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து சாதுரியமா அதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணலாம்? மலையில தள்ளி விட்டுறலாம். அவங்க மூவ் ஆகட்டும். அவங்க மூவ் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணலாம்? அவங்கள பின்னாடியே துரத்திட்டு வந்து என்ன செய்யலாம்? நம்ம வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய விளையாட்டினுடைய அமைப்பு. அவ்வளவுதான். நான் அந்த விளையாட்டை பற்றி சொல்லுவதற்கு வேற ஒன்றும் இல்ல. இப்போ இந்த விளையாட்டுல இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த விளையாட்டு வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு சூதாட்டம் தான் இல்லைங்களா? அதாவது வந்து அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி என்ன செய்யக்கூடியது இது வந்து விளையாடக்கூடிய விளையாட்டு. அதாவது வந்து நம்ம
போடுறோம். ஐயோ! தாயம் விழுந்துச்சுன்னா நம்ம வந்து உள்ள போகலாம். சமயத்துல சில நேரங்கள்ல என்ன செய்யாது, சாதுரியமா சாதனைய தாயமே விழவே விடாது. எதிர்ல இருக்கிறவங்க விளையாண்டு என்ன செய்வாங்க, உள்ள வந்து அவங்களும் காத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா, அவங்க நம்ம போய் விட்டுக் குடுத்தா தான் அவங்களும் உள்ள போக முடியும். அதேபோல எ சிலர் சின்ன பிள்ளைங்கலாம் என்ன பண்ணுவாங்க, சிலர் இதுல விளையாட்டுல தேர்ந்தவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, ஏமாத்துவாங்க. 3 வந்துச்சுன்னா அப்படியே காய் புரட்டி போட்டு, "ஐ எனக்கு 5 வந்துருச்சு, நான் உள்ள இறங்கிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க. இப்படி வந்து முழுக்க முழுக்க வந்து சூதாட்டத்தினால் செய்யப்படுது. சகுனி வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க என்ன பண்ணாரு, தந்திரத்தினுடைய அடிப்படையில தான் இந்த விளையாட்ட வந்து என்ன பண்ணாரு, விளையாண்டு வெற்றி பெற்றார் சகுனி. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எவ்வளவு பெரிய ராஜாவாக, எவ்வளவு பெரிய மன்னர்களாக இருந்தாலும், இந்த சூதாட்டம் வந்து வாழ்க்கையை வந்து தரைமட்டமாக்கும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையை நமக்கு வந்து இந்த இந்த தாயம் வந்து நமக்கு வந்து நிரூபிக்கிறது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து எந்த சூழ்நிலையிலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எல்லாத்தையும் அதாவது எத்தன முறை அவங்க பின்னாடி பின்னாடி வந்து வெட்டுப்பட்டாலும் கூட நம்மள வெட்டி அதாவது உள்ள போகக்கூடிய சூழல்ல வந்து என்ன செஞ்சுருவாங்க, காய வெட்டி தூக்கி வெளியில வச்சுருவாங்க. அப்படியே ஒரு பார்த்தா நெஞ்செல்லாம் பக்கு பக்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து இப்ப வந்து வெட்டிட்டாங்களே கொஞ்சம் அடுத்த காயில இது பண்ணியிருக்கலாமேன்னு. ஆனா வந்து இதுல என்னோட இலக்கு என்ன, மற்றவங்கள வந்து வீழ்த்துவது தான். அந்த அது அந்த வெற்றியோ, தோல்வியோ அத எடுத்துக்கக்கூடிய அந்த மனப்பக்குவம் வந்து நமக்கு வந்து வேணும். அத வந்து இந்த விளையாட்டு வந்து நமக்கு கற்றுத் தருது. 2வது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, எத்தனை இடர்கள், எத்தனை அது வந்து தடைகள் வந்தாலும் கூட, அதை உடைத்தெறிந்து நமது வாழ்வின் இலக்கை அடையக்கூடிய ஒரு இலக்கினை வந்து இந்த விளையாட்டு வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி வந்து தற்காத்துக் கொள்ளலாம்? அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியில வரலாம்? அப்படிங்கிறத இப்போ இடைப்பட்ட நேரத்துல வந்து என்ன செய்றாங்க, இந்த காய்கள் வரும்போது அவங்க பின்தொடர்ந்து வரும்போது நம்மள வெட்டுவாங்க. ஆனா நமக்கு வந்து இன்னொன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அத சிந்திக்க மாட்டோம். லைனா காய்கள் இருந்துகிட்டே இருக்கும். அத திடீர்னு தூக்கி நம்ம மழையில வச்சுட்டோம்னா, அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம காய வெட்ட மாட்டாங்க. அதுபோல ஒரு பிரச்சனை வருதுன்னா, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம எப்படி நம்ம வந்து அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை தற்காத்துக்கலாம்? அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா. அதாவது வந்து அதனுடைய சிந்தனைய வந்து நமக்கு தரக்கூடியதா இருக்குது. இப்படி மற்றபடி இந்த விளையாட்டு வந்து வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு தான். ஆனா வந்து இது முழுக்க முழுக்க சூதாட்டத்தினால இருக்கிறதுனால நெறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, இது வந்து விரும்ப மாட்டாங்க. வீட்லயே கூட பெரியவர்கள் இருந்தாங்கன்னா, இந்த பாட்டெல்லாம் சூதாடி சூதாடி வீட்ட வந்து என்ன பண்ணிடாத, தரைமட்டமா அழிச்சுட்டு போயிடாத அப்படின்னுவாங்க பாட்டிங்கலாம். அவங்களுக்கு ஏன்னா அதெல்லாம் வந்து அந்த அவங்க படிக்கலனாலும் அந்த கதைகள்லாம் அவங்கலாம் தெரிஞ்சிருக்கும். கிராமங்கள்ல அந்த கதைகள்லாம் போடுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதனால அது விளையாட வேணாம் அப்டின்னுவாங்க. ஆனா வந்து இன்றைக்கு வந்து ஆனா பெரியவர்கள் நெறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இத விரும்பி விளையாடுவாங்க. இது வந்து நமக்கு வந்து விளையாடும்போது நமக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் வந்து எவ்வளோ பெரிய ஏதாவது வந்து ஒரு தாங்க முடியாத ஒரு ஏதாவது வந்து ஒரு மன இறுக்கம், மன அழுத்தம் இருக்கும்போது இந்த விளையாட்டை விளையாண்டோம்னா, எதிராளிகளோட வந்து அவர்களோட நம்ம வந்து உறவாடி பேசி இது மாரி இந்த வெற்றி தோல்விகள் எல்லாம் அவர்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கும்போது, மனசு கொஞ்சம் லகுவாகுற மாரி இருக்கும். கொஞ்சம் சுமைகள் வந்து குறையிற மாரி இருக்கும். அது மாரி தருணங்கள்ல இந்த விளையாட்ட வந்து விளையாடலாம். இப்போ வந்து இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன இன்னும் கத்துக்கிறோம் அப்டின்னா, இந்த ஒரு விஷயம் தான். அதாவது வந்து இத முழுக்க முழுக்க வந்து இது என்னது? இது வந்து ஒரு சூதாட்டம். சூதாட்டம் வந்து என்ன செய்யும்? நமக்கு தெரியும். எவ்வளோ பெரிய வந்து சீமந்தனாக இருந்தாலும் கூட, அவங்கள வந்து எல்லாவற்றையுமே இழக்க செய்யும். அப்பேற்பட்ட ஒரு தந்திரமான ஒரு விளையாட்டு. தந்திர குணம் உள்ளவர்கள் மட்டும் தான் இதுல வந்து அதாவது அதிர்ஷ்டம், இந்த வ ச தாந்திரீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதுரியமா வந்து காய்களை நகர்த்தி வெற்றி பெறுவது. அதாவது வந்து மற்றவங்கள ஏமாற்றி வெற்றி பெறுவது. வந்து அவ்வளவா நல்லா இருக்காது இல்லைங்களா? அதுல வந்து நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஒருத்தவங்கள வந்து அவங்கள ஏமாத்தி நம்ம ஜெயிச்சுட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன், ஜெயிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? முடிவுல கத்துவோம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அதேபோல மற்றவங்கள ஏமாற்றி வந்து நம்மள வந்து பெருசா பெரிய ஆளா காமிச்சுக்கிறதுல அவ்வளவு நல்லா இருக்காது. ஆனா நம்ம அவங்களிடமிருந்து 1000 முறை வெற்றி பெற்றாலும் கூட, இறுதியா ஒரு காய கொண்டு போய் ஒரு காய்னாலும் கொண்டு போய் அந்த மலையில வைக்கிறோம் இல்லீங்களா? அவங்க எவ்வளவுதான் நம்மள ஏமாத்தினாலும் கூட, நம்ம நேர்மையா ஒரு இடத்துல போயிட்டு, அது நம்மளுடைய வாழ்வின் இலச்சை அடையணும். அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுதான். வேற இன்னும் காலம் கடந்துட்டுதுன்னு நெனைக்கிறேன். அ இல்ல, இந்த இல்ல, இல்ல. நேர காலாம்லாம் கடக்கலாம். மேடம் காலாம்லாம் கடக்கல. நிறுத்தி நிதானமா பேசுங்க. தப்பு இல்ல. இன்னும் 10 நிமிடம் இருக்கு. சரி, சரிங்க. அதான் வேற இன்னும் சொல்லிக் கூறதுக்கு நெறையா இல்ல. எல்லாமே வந்து சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அ அதுதான் அந்த விளையாட்டு வந்து எல்லாருமே விளையாடக்கூடிய விளையாட்டு, விரும்பின விளையாட்டு, பாரம்பரிய விளையாட்டு.
இன்னைக்கு வந்து இந்த விளையாட்டு இல்ல, மற்ற வேற எல்லா விளையாட்டுகளுமே நம்மளுடைய வருங்கால பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் எல்லாம் மறைஞ்சு போயிட்டு இருக்குது. அதனால நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு விடுமுறையில இருக்கும்போது, அ அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டுகளை வந்து நம்ம என்ன செய்யலாம், சொல்லிக் குடுக்கலாம். இன்றைக்கு வந்து பெரும்பாலான பிள்ளைகள் வந்து கைபேசியில இருக்கிற விளையாட்டு தான் விளையாடுறாங்க. அந்த மொபைல்ல இருக்க கேம் தான் விளையாடுறாங்க. சின்ன ஒரு 2 வயது குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் கூடமே இன்னைக்கு வந்து சூதாடி, ரம்மி விளையாட்டு அப்படின்னு இன்னைக்கு நம்ம கைபேசியில வருது. எங்க சித்தப்பா பையன் அப்படிதான் வந்து அவனுக்கு எந்த ஒரு தீய பழக்கம் எதுவுமே கிடையாது. ஒரு பாக்கு கூட போட மாட்டான். ட்ரிங்க்ஸ், ஸ்மோக் எதுவுமே பண்ண மாட்டான். ஆனா இந்த விளையாட்டுல மட்டும் அவனுக்கு வந்து ஒரு தீவிரமா அவன் வந்து இது அடிக்ட் ஆயிட்டான். அடிக்ட் ஆயிட்டு என்ன பண்ணீங்கன்னா, சூதாட்டம் அவனுக்குள்ளேயே உள்ள விளையாண்டு அவன் ஃபாரின்ல இருந்து வந்த புதுசு அது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே தெரியாம ரூ. 2,00,000 இழந்திருக்கிறான் அந்த இந்த ரம்மி விளையாட்டுல. இது ரொம்ப எவ்வளவு ஒரு ஆபத்தானது பாருங்க. அப்ப இது போன்ற விளையாட்டுகள் இணையங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாது, பிள்ளைகள வந்து வளர விடக்கூடாது. அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல என்னுடைய சிந்தனை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகளை வந்து சொல்லிக் குடுக்கணும். இப்ப நம்ம வீட்ல இருக்கிறோம், நமக்கு நேரம் இருக்குது, விடுமுறை இருக்கும்போது நம்ம வீட்ல உங்க சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளைகள கூப்பிட்டு வச்சு விளையாடலாம். இப்ப வந்து எங்க வீட்ல எங்க ச ச தங்கச்சி குழந்தையே பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தான். கண்ணாமூச்சி விளையாட்டு மட்டும் தான் அதுக்கு தெரியுது. வேற எந்த விளையாட்டுமே அது விட்டா கைபேசியில இருக்கிற விளையாட்டு கேட்குது. அந்த பிள்ளைங்களுக்கு இந்த நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு என்னென்ன விளையாட்டு, இது எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு ஒவ்வொண்ணா சொல்லி, அந்த பிள்ளைங்கள வந்து அப்படி வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் அழிந்து போகாத வரைக்கும், நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு, வருங்கால தலைமுறைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். கைபேசியில நெறைய விளையாட்டுகள் இன்றைக்கு வந்து நெறைய குடும்பங்களை, நெறைய பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கையையுமே என்ன செஞ்சுட்டு இருக்குது, சீரழிச்சிட்டு இருக்குது. அதுக்கு உதாரணமா நான் சொன்னா எனது சித்தப்பா பையனுடைய வாழ்க்கை. இன்றைக்கு அவன் வந்து ஒரு ஆக்சிடென்ட்லயே அதையே அந்த அந்த திங்கிங்லயே அவன் யார்ட்டயுமே வந்து நெறைய பேசுனது கிடையாது. வீட்ல அவங்க ஒய்ஃப் கிட்டயோ, இல்ல அவங்க அப்பா, அம்மா கிட்டயோ யார்ட்டயுமே அவன் அந்த விஷயத்த ஷேர் பண்ணல. ரொம்ப நாளுக்கு பிறகு அவனுடைய மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவன் என்ன பண்ணும்போது பைக்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆயிட்டு, இன்றைக்கு இந்த உலகத்த விட்டயே அவன் வந்து போயிட்டான். கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஆ தேவையில்லாத விளையாட்டுகளை நம்ம வந்து நம்மளுடைய கைபேசியில ஏற்றி வைக்க வேண்டாம். நம்ம கைபேசியில ஏற்றி வைக்கிறதுனால நம்ம பிள்ளைகள் அதை எடுத்து விளையாடுவார்கள். அதனால முழுக்க முழுக்க கைபேசியில விளையாட்டு நெறைய பேர் வந்து என்ன செய்றாங்க, விளையாட்டுகளை வந்து ஏற்றி வச்சுடுறாங்க. இன்னைக்கு கேரம் இந்த தாயம் கூட, கேரம் மற்றபடி எல்லா விளையாட்டுமே கூட இன்னைக்கு கைபேசியில இருக்குது. அது ஒரு வகையில இருந்துட்டு போகட்டும். ஆனா, நம்ம வாழ்க்கை இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தான விளையாட்டுகளை என்ன செய்ய வேண்டாம், நம்ம வந்து விளையாட வேண்டாம். ஆ பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நமக்கு முழுக்க முழுக்க என்ன பண்ணணும், நம்மளுடைய வருங்கால தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும். அவர்களும் வந்து என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒரு வந்து நிலைக்கு வர வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தேவையில்லாத விளையாட்டுகளை தவிர்த்து, நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுகள், பாரம்பரிய கலைகளை சொல்லி நமது பிள்ளைகளை வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது இந்த எதிர்காலம் நமக்கு வந்து என்ன செய்யும், மிக நன்றாக அமையும் என்று சொல்லி, இந்த நேரத்திலே எனக்கு நட்புலரையில் வாய்ப்பு கொடுத்து, எனது அ அ கருத்துக்களை இந்த நேரத்திலே செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும், எனக்கு வாய்ப்பு நல்கிய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அறிமுகம் செய்த மற்றும் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்கும் மீண்டுமாக எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும், நன்றியையும், மகிழ்வையும் உரிதாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி மேடம். ரொம்ப ரொம்ப அருமை. தாயம் எடுத்து நல்லா அருமையா பண்ணீங்க. அதை விட அருமை கன்க்ளூஷன் கொடுத்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பசங்க பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இந்த கேமை எடுத்து வச்சுட்டு மொபைல்ல ஆடிட்டு இருக்கிறது. நிறைய நிறைய நானும் பார்ப்பேன். ஏதாச்சும் நான் ஒண்ணு இப்ப எடுக்க போவேன். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ரம்மி வந்து நிக்கும். உடனே ரம்மி விளையாடுங்க, ரம்மி டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் அத டச் பண்ணவே மாட்டேன். ஏன்னா, நமக்கு தெரியும். இதெல்லாம் எங்க கொக்கி போட்டு எங்க இழுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனா, இது சின்ன பசங்களுக்கு புரியறதில்ல. காரணம் என்ன, ஏதோ ஒண்ணு வருதே, ஏதோ காசுல அதுல வேற ஆசைய போடுவாங்க. ஒரு பாட்டி ஒண்ணு ஜெயிச்சுச்சு, ஒரு அம்மா ஒண்ணு ஜெயிச்சுட்டாங்க அப்படின்லாம் போட்டு அது ஆசைய தூண்டுறது. வயசான அவங்களால ஜெயிக்க முடியுது, ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாதா? அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டி தான், அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இப்ப வலை விரிக்கிறாங்க. அந்த வலையில விழுற மக்கள் தான் இப்ப உங்க தம்பி மாதிரியான ஆட்கள்லாம் நெறைய பேர் இருக்காங்க. உங்கள இப்ப நீங்க சொன்னீங்க, அதனால உங்க தம்பி விழுந்தாருன்னு தெரியும். அது மாரி தெரியாதவங்க எவ்வளோ பேர் விழுந்திருக்காங்க அதுல. நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுல பார்த்தீங்கன்னா, இந்த பகடைக்காய்ன்றது நீங்க சொன்ன மாதிரி வீட்லலாம் விளையாடும்போது, இதெல்லாம் வந்து இது மாதிரியான விஷயம். நீங்க அது மாரிலாம் பண்ணாதீங்க. வீடு தொடச்சு எடுத்துரும் அப்படின்லாம் இன்னைக்கும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சொன்னதில்ல, இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சொன்னாலும் பாட்டிமார்கள்லாம் தாயம் விளையாடுனது உண்டு. ஆமா. நான் பார்த்துருக்கேன். எங்க வீட்லலாம் தாயம்லாம் விளையாடுவாங்க.
என் தங்கச்சி எல்லாம் வந்து உட்காந்தாங்கன்னா ரொம்ப அமக்கலம் பண்ணுவா. அவ காய் மட்டும் வெட்டக்கூடாது. ஆனா என் காயெல்லாம் அவ டக்கு டக்குன்னு வெட்டிடுவா. அவ காய் மட்டும் நம்ம யாரும் வெட்டக்கூடாது. வெட்டிட்டா ஒரே டென்ஷன் ஆயிடுவா. அப்படியே ஆட்டத்தையே கலைச்சிட்டு ஓடிடுவா. அப்பயே நான் சொல்லுவேன், "நீ இந்த ஒரு ஒரு விஷயத்தையே உன்னால வந்து இது பண்ண முடியலன்னா, பின்னாடி ஃபியூச்சர்லலாம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் வேணும்." அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொன்னாலும் அப்பலாம் இது பண்ண மாட்டா. ஆனா அதனுடைய விளைவெல்லாம் இப்பதான் அவளுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒரு விளையாட்டின் மூலியமா நம்மளுடைய விஷயங்கள புரிஞ்சுக்க வைக்கக்கூடியது தான் நம்மளுடைய பழைய பாரம்பரிய விளையாட்டுக்கள். வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய விளையாட்டு தான் நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கள். இத கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இந்த விளையாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோன்றத கண்டிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பிஸி. அதனால சண்டே ஒரு நாள் லீவ் இருக்கும்போது கூட பசங்க கிட்ட உட்காந்து பேசுறதுக்கே கிடையாது. ஆளுக்கு ஒரு மொபைல் எடுத்துன்னு ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க, இல்ல தொலைவா போயிடுறாங்க. அப்ப அங்க ஒரு வெறுமனே ஆயிடுது. ஒரு சண்டேன்னா ஒரு குதூகலமா இருந்த ஒரு வீடு போய் அமைதியாயி போகுது. அது மாதிரி சூழ்நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. பட் நமக்கு தெரிஞ்ச நம்முடைய எதிர்கால சந்ததி இருக்கு. இல்ல நமக்கு தெரிஞ்ச பசங்களுக்குலாம் நம்ம இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப அருமை. நல்ல விஷயத்த நல்ல கருத்துக்களோட எடுத்து சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நித்யா தேவி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் அவருடைய ஃபீட்பேக்கை வழங்கிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரைனிங் செஷன் போயிட்டு இருக்காரு. உங்களுக்காக தான் இதை முடிச்சுட்டு போனமேன்ட்டு தாம்பரத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ட்ரெயின் ஏறிட்டா சிக்னல் கிடைக்காதேன்றதுக்காக. சரிங்களா? ஸோ நித்யா தேவி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். செல்வராணி அம்மையார் வந்து சிறப்பா தாயம் போட்டு நானும் விளையாண்டுகிட்டு இருக்கேன் அவங்க கூட. யாரா பழம்பழுப்போன்னு பார்த்துட்டு இருக்கேன். அவங்க மலை ஏறுறதுன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. சில நேரம் அப்படிதான் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். கோவம் வந்தா அப்படியே களைச்சு வச்சுட்டு ஓடிடுவாங்க. இந்த விளையாட்டு அப்படி இருக்கட்டும்னு சொன்னாலும் கூட பொறுமை இருக்காது. அம்மா சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு அப்படி இருக்கும். இது வந்து கொரோனா காலத்துல வந்து எல்லாருமே சும்மா இருந்தா அப்ப வந்து இந்த விளையாட்டை எல்லாம் என்னோட குடும்பத்துக்குமே நான் பகிர்ந்துட்டேன். பகிர்ந்து நல்லா விளையாண்டு ஹாப்பியா இப்ப கூட எடுத்து வச்சிருப்போம். ஒரே ஒரு பெரிய அட்டையில போட்டு வச்சுக்குவோம். ஏன்னா கீழே கிறுக்குன்னா வீட்டுக்கு ஆகாது, சுண்ணாம்பு போடுன்னு சொல்லிடுவாங்க. இல்ல வெள்ளி செவ்வாய் துடைக்க கூடாதுன்றுவாங்க. அதனால அந்த 5 விழுகிறப்ப 5 காயினே வைக்கணும்னு சொன்னீங்க. நாங்க 5 விழுகும்போது மறுக்கா ஒரே ஒரு காயின் தான் வைப்போம். ஒரு முத்து வைப்போம். நல்லா சிறப்பா எல்லா தகவலுமே நீங்க சொன்னீங்க. விளையாண்டு முடிச்சுட்டு ஜெயிச்சா ஒரு திருப்தி இருக்கு. விளையாடுவோம் நேரம் வரும்போது. விளையாண்டா நல்லா இருக்கும்ல. அப்படியே குழந்தைங்களுக்கும் எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா இதுல வந்து எப்படி போய் அடுத்தால போய் வெட்டுறதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அவங்கள கவுக்கணும். அப்பதான் நம்ம அடுத்து உள்ளக்க போகணும். அந்த 2வது ரவுண்டுக்குள்ள. அதுக்குள்ள போயிட்டு அதுக்குள்ளயும் பாவம் ஒத்த நாயா ஒண்ணு நின்றுக்கும். ஒத்த நாய் செத்த நாயின்னு சொல்லிட்டு அந்த அந்த நாயை பழுக்கவே விட மாட்டாங்க. அந்த நாய் ரொம்ப பழுக்க முடியாம ரொம்ப பழுத்து போய் கிடக்கும். பல்பு வாங்கிக்கிட்டே இருக்கும். ரொம்ப அழுகையா வரும். இந்த 4 பேர் விளையாடும் போது சிக்கிரும். எல்லா பக்கம் போய் அடி டம்முன்னு வாங்கிக்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கையில வந்து தாயம் வந்து பெரிய விஷயம்தான். இப்படிதான் தாயம் மாதிரிதான் போய்கிட்டு இருக்குது. அதுக்குள்ள விடயங்கள்லாம் சொன்னாங்க. சகுனி எல்லா கான்செப்டுமே சொன்னாங்க. ஒரு பெரிய அழகான ஒரு விளையாட்டு. அருமையா அந்த கட்டங்கள்லாம் காமிச்சு, இந்த வாழ்க்கையில இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நம்ம அதை பார்த்து கொஞ்சம் எதிரிகிட்ட இருந்தும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன நம்ம கத்துக்கணும், நம்ம எப்படி போய் இந்த வாழ்க்கையை ஜெயிக்கணும், இந்த லைஃப் இஸ் அ கேம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா கேம்ல நம்ம ஃபேம் ஆவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் சகோதரி. நன்றி நன்றி மேடம். நீங்க சொன்ன மாதிரி தாயம் விழும்போது மட்டும்தான் ஒரு முத்தை தான் எடுத்து வைப்பாங்க. மேடம் சொன்னது 5ன்னு சொன்னது இது புதுமையா இருந்தது. நானும் அதை தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி. லக்ஷ்மணன் சார் தாயம் முதல்ல போடும்போது ஒண்ணு வைப்போம். முதல்ல 5 வந்துச்சுன்னா 5 காய் இறக்கிடலாம். அடுத்தது ஒண்ணு விடும்போது அப்புறம் அடுத்தது நமக்கு 5 காய் இருந்துச்சுன்னா 5 காயுமே வச்சிடலாம். இப்ப 4 3 இருந்ததுன்னா ஒண்ணு தான் வைக்க முடியும். நாங்க வந்து ஒண்ணு விழுகும்போது தாயம் வச்சிருவோம். அடுத்து 5 விழுகும்போது ஒரு நாய் தான் வைப்போம். நாய் கூட சொல்லுவோம் நாங்க. நீங்க 5மே இறக்குனீங்க. சரி இறக்கிடுவோம் விடுவோம். ஓகே நன்றி லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து செல்வராணி மேடம் சங்க தமிழச்சி
தாயம் விளையாட்டை பத்தி இன்னைக்கு நமக்கு வந்து லைஃப் இஸ் கேம்ல நிகழ்த்தியே காட்டினாங்க. எப்படி காயை உருட்டி போடுறது, காயை எப்படி அகத்துறது அப்படின்றது. சின்ன வயசுல நான் விளையாடணும் தான். ஆனா கொஞ்சம் மறந்து போயிட்டேன். ஏன்னா இவங்க போட்ட கட்டம் ஒரு ஸ்டைலு. எங்க வீட்ல எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல போட்ட கட்டம் வேற மாதிரி இருக்கும். அது வந்து பிளஸ் சிம்பல் மாதிரி இருக்கும். இதுல 4-5 விதமான கட்டங்கள் போட்டு விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து தொடச்சி எடுக்கக்கூடாதுன்றத என்ன பண்ணுவாங்க, அட்டையில வரைஞ்சி வச்சுக்குவாங்க. ஏன்னா தரையில வரைஞ்சி வச்சு பண்ணி காய்களை தொடச்சி எடுத்தா வீட்டுக்கு ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க. எங்க பாட்டிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து உண்மைதான், வாஸ்தவம் தான். அதே மாதிரி தாயம் ஒண்ணு போட்டு தான் விளையாட்டை துவக்கணும். சமயத்துல தாயம் விழாம அப்படியே அப்படியே ஒருத்தவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க மேல, ஒருத்தவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தாயம் விழாது. இது அதிர்ஷ்டத்தை நம்பிய விளையாட்டு அப்படின்னா, அது நம்ம மனதளவுல கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதாவது காயம் என்னதான் நம்ம உருட்டினாலும் அதுக்கு தாயம் ஒண்ணு விழலைன்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது. அது மாதிரி வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் தள்ளி தள்ளி போவோம். அது ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க. அந்த ஊழ்வினையின் உட்பக்கம்னுவாரு திருவள்ளுவர் கூட. அப்ப அவருக்கே தெரிஞ்சிருக்கு ஊழ்வினையின் காரணமாக கூட சில விஷயங்களை நம்மளால நிறைவேற்ற முடியாம வாழ்க்கையில போயிடும். அதனாலதான் இந்த ஜென்மத்திலே ஒழுங்கா இருக்க பழகணும் அப்படின்ற ஒரு பிடிப்பினிய திருவள்ளுவரே அவருடைய இதுல காட்டியிருக்காரு. நம்மளும் அதை பின்பற்றணும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பாரம்பரிய விளையாட்டுகளை நம்ம மறந்து விட்டோம், மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அது வந்து தவிர்க்கணும். அது தவிர்க்கணும்னா என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். சங்க தமிழச்சி, ரேவதி மணிவண்ணன் மேடம் இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெண்களை வந்து விடுதி காப்பாளர்களா இருக்காங்க. அட்லீஸ்ட் கேரம் போர்டு இந்த மாதிரி செஸ் இந்த மாதிரி விளையாட்டுகள் அங்க விளையாடுறதுக்கு அவங்க அனுமதிக்கும் போது கூடுதலாக இதையும் விளையாட வைக்கணும். இதுல ஜெயிக்கிறவர்களுக்கு பரிசு அப்படி இந்த மாதிரி சில ஆர்வத்தை தூண்டும் விஷயங்களை செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு இந்த பெண்களுக்கு சொல்லி கொடுத்தா அது வீட்டுல பல பேருக்கு சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மாதிரி விஷயத்த இவங்க ஒரு காப்பாளினியா இருக்கிறாங்க. வருடம் நூற்றுக்கணக்கான மாணவிகளை படிக்க வைத்து வெளியே அனுப்பி கொண்டிருக்க இவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும். இதை இவர்கள் ஒரு இயக்கமாகவே காப்பாளணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதை கொண்டு செல்வார்கள். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு மிக எளிதில் பரவும் என்ற ஒரு வேண்டுகோளை இங்க வைத்து மிக சிறப்பாக இந்த விளையாட்டை வாழ்வியல் தத்துவங்களோடு எடுத்துரைத்த சகோதரி செல்வராணி சங்க தமிழச்சிக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. விடுதியில கேரம் போர்டு அந்த விளையாட்டு கருவிகள்லாம் இருக்கு. மாணவிகளை வாரந்தோறும் விளையாட வைப்போமே சார். அததான் சொல்ல வரேன். அந்த விளையாட்டோட இந்த பாரம்பரிய விளையாட்டுகளை இணைத்து அதை இப்ப இருக்கிற தலைமுறைக்கு சொல்லிக் கொடுங்கள் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா சார். உங்கள் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது தங்கள் கருத்தை வந்து இப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. எதிர்கால சந்ததியில இருக்கக்கூடிய இது இந்த வேண்டுகோள் உங்களுக்கு மட்டும் இல்ல, ரேவதி மணிவண்ணன் உட்பட உங்கள் காப்பாளணிகள் அனைவருக்குமான வேண்டுகோள். ஓகே, ஓகே, நன்றி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. இல்ல இன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா சக்தி லீலா